வெல்கம் டு அவர் சேனல் எலக்ட்ரிக்கல் குரு தமிழ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா EE 3033 ஹைப்ரிட் எனர்ஜி டெக்னாலஜி இந்த சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க ஓகேங்களா. கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்ததுனால வீடியோ மேக் பண்ண முடியல. ஸோ இப்போ நான் போட்டிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூனிட் 1 எல்லா யூனிட்லையுமே நான் மேக்ஸிமம் 3 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். ஸோ கொடுக்குற கொஸ்டினை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னம்னா நிறையா டாபிக் நீங்கள் பவர் எலக்ட்ரானிக்ஸில் படிச்சதா இருக்கும். அதெல்லாம் நான் ரொம்ப இங்கே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா யூனிட் 3லலாம் பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த பக் பூஸ்ட் கன்வெர்ட்டர் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால் நான் இங்கே கான்சன்ட்ரேட் பண்ணலை. பட் அந்த மாதிரி கொஸ்டினே நீங்கள் என்ன பண்ணிடுங்க அப்படின்னம்னா போகும்போது ரைட்டாக பார்த்துட்டு போயிருங்க ஓகேங்களா. ஸோ யூனிட் 1ல் பார்த்தீங்க அப்படின்னம்னா இம்பாக்ட் ஆஃப் ரெனியூபிள் எனர்ஜி ஜென்ரேஷன் இன் என்விரான்மெண்ட் ஓகேங்களா. இந்த ரெனியூபிள் எனர்ஜி எப்படி என்விரான்மெண்ட்ல ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெனியூபிள் எனர்ஜி ஏதாச்சும் ஒரு 3 மெத்தடோட ஆப்ரேட்டிங் பிரின்சிபல் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸோட படிச்சுக்கோங்க ஓகேங்களா. எப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கிறது விண்டா இருக்கலாம், ஓசன் எனர்ஜியா இருக்கலாம், டைடா இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம் ஓகேங்களா. பிவி செல்லு என்ன படிச்சுக்கோங்கன்னா எப்படி ஒர்க் ஆகுது, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன சேர்த்து படிச்சுக்கோங்க. டயக்ராமும் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரசன்ட் இந்தியன் அண்ட் இன்டர்நேஷனல் எனர்ஜி சினாரியோ ஓகேங்களா. கன்வென்ஷனல் எனர்ஜிக்கும் ரெனியூபிள் எனர்ஜிக்கும் இப்போ இந்தியாவில் எவ்வளோ கன்வென்ஷனல் எனர்ஜி இருக்கு, அதே மாதிரி இன்டர்நேஷனல் லெவலில் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுக்கு உங்களுக்கு மெட்டீரியல் வேணும் அப்படின்னம்னா நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா ரெனியூபிள் எனர்ஜி டெக்னாலஜி சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதில் பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த யூனிட்டுக்கான மெட்டீரியல் எல்லாமே அதில் அவைலபிளாக இருக்கு, வேணா செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் 2ல பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் மாடல் ஆஃப் பெர்மனன்ட் மேக்னட் சிங்க்ரோனஸ் ஜென்ரேட்டர் ஓகேங்களா. இது நல்லா படிச்சுக்கோங்க. டிகி ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் தியரி கண்டிப்பாக ஸ்குரில் கேஜ் ஜென்ரேட்டர் கண்டிப்பாக கேட்பாங்க. PMSG பெர்மனன்ட் மேக்னட் ஸ்குரில் கேஜ் ஜென்ரேட்டர் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் ஆப்ரேஷன் ஆஃப் ஸ்குரில் கேஜ் இண்டக்ஷன் ஜென்ரேட்டர் கண்டிப்பாக இதுவும் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னம்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் பிரின்சிபல் ஆஃப் ஆப்ரேஷன் ஆஃப் WFET இண்டக்ஷன் ஜென்ரேட்டர் ஓகேங்களா. இதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை என்ன பண்ணலாம் அப்படின்னா 3ஓட கம்பேரிசன் கூட உங்களுக்கு கேட்கலாம் ஓகேங்களா. ஸோ நீங்கள் அந்த பிரின்சிபல் ஆஃப் ஆப்ரேஷன் ஃபுல்லாக படிச்சுட்டு போயிருந்தீங்க அப்படின்னா கம்பேரிசன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் 3ல பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் அலோன் PV சிஸ்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நல்லா படிச்சுக்கோங்க. டயக்ராமோட பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் செலெக்ஷன் அண்டு பேட்டரி சைசிங் அண்ட் அரே சைசிங் ஓகேங்களா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டடாக கேட்பாங்க. இந்த வட்டம் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைன் காமுடேட்டட் கன்வெர்ட்டர் ஓகேங்களா. ஸோ ஒரு யூனிட்டுக்கும் 3 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கோம். ஸோ எந்த கொஸ்டினையும் ஸ்கிப் பண்ணாதீங்க, நல்லா படிச்சுட்டு போயிருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் 4ல பார்த்தீங்கன்னா பை டைரக்ஷனல் கன்வெர்ட்டர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. மேட்ரிக்ஸ் கன்வெர்ட்டர் ஓகேங்களா. அதே மாதிரி மேட்ரிக்ஸ் கன்வெர்ட்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா PWM இன்வெர்ட்டர்ஸ் இந்த 3 கொஸ்டின் தான் யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் 5 இது ஹைபிரிட் சிஸ்டமாக இருக்கும். டீசல் PV ஹைபிரிட் சிஸ்டம் படிச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பயோமாஸ் டீசல் அண்ட் ஃபியூயல் செல் ஹைபிரிட் சிஸ்டம் ஓகேங்களா. டயக்ராம் நல்லா போட்டு பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விண்டு PV ஃபியூயல் செல் ஹைபிரிட் சிஸ்டம் ஓகேங்களா. ஸோ இந்த 3 கொஸ்டினையும் தரவா படிச்சுட்டு போங்க, கண்டிப்பாக நம்மளால ஒரு கொஸ்டின் எழுத முடியும் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் இந்த சப்ஜெக்ட்ல இந்த வீடியோவில் கொடுத்துருக்க கொஸ்டின் மட்டும் நீங்கள் நல்லா படிச்சுட்டு போனீங்கன்னா எல்லா பிக் கொஸ்டினுமே அட்டன் பண்ணலாம், இன்க்ளூடிங் பார்ட் C ஓகேங்களா. ஸோ எதையும் ஸ்கிப் பண்ணிட்டு படிக்காதீங்க, எல்லா கொஸ்டின்